ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்குவாட். இன்னைக்கு நாம 2009ல ரிலீஸ் ஆன ஆர்பன்ங்கிற செம த்ரில்லிங்கான மூவி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க கணவன் மனைவி மூணாவதா ஒரு பெண் குழந்தைய அனாத ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவங்க லைஃப்ல பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கே அதுதாங்க. அந்த 9 வயசு பொண்ணு பண்ற வேலைகள் கொலைகள் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, படம் பாக்குற நமக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல கடைசி 20 நிமிஷம் மிரட்டி விட்டுருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இப்படி கொடூரமா நடந்துக்கிறான்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. படத்தோட எண்டு வரைக்கும் செம த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. வாங்க அந்த பொண்ணு பண்ற வேலைகளை கதைக்குள்ள போய் பார்ப்போம். ஜான், கேட் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு டேனிங்கிற ஒரு பையன், மேக்ஸ்ங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. இவங்களுக்கு மூணாவதா ஒரு குழந்தை பிறக்க போற சமயத்துல எதிர்பாராத விதமா குழந்தை இறந்துடுது. அந்த மன வருத்தத்திலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. குழந்தை இறந்த சோகத்தினால கேட் குடிக்கி அடிமை ஆயிடுறாங்க. அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு தெரபிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. அப்ப அந்த தெரபிஸ்ட், நீங்க இறந்த குழந்தைய நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஏன் வேற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க கூடாதுன்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. ஜான், கேட் இந்த ரெண்டு பேருக்குமே அந்த யோசனை சரியா இருக்கும்னு தோணுது. அதனால ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக ஒரு ஆர்பனேஜுக்கு போறாங்க. அங்க நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு. அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரா கேட்டும் ஜானும் பாத்துக்கிட்டே வராங்க. அப்ப ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் ரூம்ல தனியா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு எஸ்தர். எஸ்தரை பார்த்த உடனே ஜானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால ஜான் எஸ்தர் கிட்ட போய் பேசி பார்க்கறான். எஸ்தர் பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய மனுஷி மாதிரி மெச்சூரிட்டியா பேசுறத பார்த்து ஜானுக்கும் கேட்டுக்கும் எஸ்தரை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஜான், கேட் இவங்க ரெண்டு பேரும் எஸ்தரை நாம அடாப்ட் பண்ணிக்கலாம்னு அந்த ஆர்பனேஜோட இன்சார்ஜ் அபிகெயில்ங்கிற ஒரு சிஸ்டரை போய் பார்த்து பேசுறாங்க. அப்ப அந்த சிஸ்டர், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி எஸ்தரை தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. ஆனா அவங்க திடீர்னு ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சோ மறுபடியும் எஸ்தர் இங்கேயே திரும்ப வந்துட்டா. அவளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்பவே அமைதியா இருப்பா. ஆனா அவ கழுத்துல இருக்கிற பேண்ட யாராவது தொட்டா மட்டும் பயங்கரமா சத்தம் போடுவா. மத்தபடி எஸ்தர் கிட்ட வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த சிஸ்டர் சொல்றாங்க. அதுக்கடுத்து ஜானும் கேட்டும் எஸ்தரை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எஸ்தர் கிட்ட டேனியையும் மேக்ஸையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா டேனிக்கு எஸ்தரை அவ்வளவா பிடிக்கல. அதனால டேனி அவனுக்குன்னு தனியா இருக்கிற ட்ரீ ஹவுஸ்க்கு போயிடுவான். எஸ்தரை டேனியும் மேக்ஸும் படிக்கிற அதே ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. எஸ்தர் கூட படிக்கிற ஒரு பொண்ணோட பேரு பிரெண்டா. அவளுக்கும் எஸ்தருக்கும் ஆகவே ஆகாது. அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருக்கும். மறுநாள் ஸ்கூல்ல எஸ்தர் போகும்போது அவளுடைய பழைய பைபிள் கீழே விழுந்துடுது. அந்த பைபிளை எடுக்கிற பிரெண்டா, இதுதான் அவங்க ஊர்ல பைபிளான்னு கிண்டல் பண்றா. பிரெண்டா கிட்ட இருந்து எஸ்தர் அந்த பைபிளை பிடுங்கும் போது அந்த பைபிள் கீழே சிதறி விழுது. எஸ்தர் அதை எடுக்கும் போது பிரெண்டா அவ கழுத்துல இருக்கிற பேண்ட பிடிச்சு இழுக்க ட்ரை பண்றா. உடனே எஸ்தர் அந்த பில்டிங்கே அதிர்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறா. எஸ்தர் இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்துகிட்ட விஷயம் கேட்டுக்கும் தெரிய வருது. எஸ்தரை கூப்பிட்டு அவளுக்கு பியானோ வாசிக்க கத்து கொடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறா. அதோட எஸ்தர் கிட்ட ஆறுதலாவும் பேசுறா. அப்ப திடீர்னு எஸ்தர் ஜெசிகா யாருன்னு கேக்குறா. உடனே கேட் எஸ்தரை ஆச்சரியமா பாக்குறா. ஜெசிகாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. அதுக்கு எஸ்தர் ஜெசிகாவை பத்தி மேக்ஸ் சொன்னதா சொல்றா. ஜெசிகாங்கிறது அவங்களுக்கு பிறக்க இருந்த மூணாவது குழந்தையோட பேரு. அந்த குழந்தை இறந்துடுச்சு. அந்த குழந்தையோட அஸ்தியை போட்டு இந்த பூச்செடிகளை வளர்க்கறதாவும் இந்த பூச்செடியை என்னுடைய குழந்தையா நினைக்கிறேன்னு கேட் சொல்றாங்க. அடுத்த நாள் ஜான் எஸ்தரையும் மேக்ஸையும் ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஸ்கூல்ல சண்டை போட்ட அந்த சின்ன பொண்ணு பிரெண்டாவும் இருக்கிறா. பிரெண்டா, எஸ்தர் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு எஸ்தர் அந்த இடத்துல இல்ல. அவளை தேடிக்கிட்டே பிரெண்டா பசங்க எல்லாம் சறுக்கு மரம் விளையாடுற உயரமான இடத்துக்கு போறா. பிரெண்டா பின்னாடியே வந்த எஸ்தர் திடீர்னு அங்கிருந்து அவளை கீழே தள்ளி விட்டுடுவா. எஸ்தர் தள்ளி விட்டத மேக்ஸ் கீழே இருந்து பாக்குறா. அவ பார்த்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டயும் சொல்றா. அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடும் போது ஜான் எஸ்தர் கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறான். அதுக்கு எஸ்தர், நான் அவளை தள்ளி விடல, அவளாதான் கீழே விழுந்தா, இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட்னு சொல்றான். உடனே ஜானும் கேட்டும் மேக்ஸ் கிட்ட எஸ்தர் தள்ளி விட்டதை நீ பாத்தியான்னு மறுபடியும் கேக்குறாங்க. அதுக்கு மேக்ஸ், அந்த பொண்ணு கீழே விழும்போது பார்த்தேன்னு சைகையில சொல்றா. அப்ப டேனி எஸ்தரை பார்த்து, நீ என்ன இப்படிலாம் சாப்பிடுறன்னு எஸ்தரை கிண்டல் அடிக்கிற. அதுக்கு எஸ்தர், நான் ரஷ்யாவில இருந்து வந்தவ, நான் இப்படிதான் சாப்பிடுவேன்னு சொல்றா. உடனே ஜான் டேனி கிட்ட, உன் அக்கா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சாரி கேளுன்னு சொல்றான். அதுக்கு டேனி, அவ ஒன்னும் என் அக்கா கிடையாதுன்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மறுநாள் ஜான் அந்த ட்ரீ ஹவுஸை பூட்டி சாவி அவன் கையில வச்சுட்டு, டேனி நீ உன் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த சாவி உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு போறோம். அடுத்த நாள் கேட், எஸ்தர், மேக்ஸ் இவங்க 3 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப கேட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த ஆர்பனேஜ்ல இருந்து அபிகேல் சிஸ்டர் தான் கால் பண்ணிருப்பாங்க. உடனே கேட் எஸ்தர் கிட்ட,
சிஸ்டர் தான் பேசுறாங்க, நீ அவங்க கிட்ட பேசுறியான்னு கேட்க எஸ்தர் நான் பேசல, நீங்களே பேசுங்கன்னு சொல்றான். அவ அப்படி சொன்னதும் கேட் கொஞ்சம் தள்ளி போய் போனை பேசுறான். கேட் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எஸ்தர் மேக்ஸ் கிட்ட உதவி கேட்கிறான். மேக்ஸும் லிப் ரீடிங் மூலமா கேட் என்ன பேசுறாங்கிறத எஸ்தர் கிட்ட சொல்றா. அந்த சிஸ்டர் எஸ்தர் எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு கேட் எஸ்தர் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கா, ஆனா ஒரு சின்ன பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டா, மற்றபடி எஸ்தரால வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த சிஸ்டர் கிட்ட கேட் சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுல யாரோ பியானோ வாசிக்கிற சத்தம் கேக்குது. அப்ப கேட் மேல வந்து யார் பியானோ வாசிக்கிறதுன்னு பாக்குறா. பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா அங்க எஸ்தர் சூப்பரா பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கேட் இவ்வளவு நல்லா பியானோ வாசிக்கிற, ஆனா அன்னைக்கு நான் சொல்லி தரும்போது உனக்கு பியானோ வாசிக்க தெரியும்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்கிறா. அதுக்கு எஸ்தர் நீங்க எனக்கு பியானோ வாசிக்க தெரியுமான்னு கேட்கவே இல்லை, நீங்களா தான் எனக்கு பியானோ வாசிக்க சொல்லி கொடுத்தீங்க, அதனால நான் ஒன்னும் பொய் சொல்லலன்னு எஸ்தர் பெரிய மனுஷி மாதிரி பேசுறத பார்த்து கேட் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறா. அன்னைக்கு ராத்திரியே ஜான் கிட்ட நடந்த விஷயத்த பத்தி பேசுறா. எஸ்தர் நடந்துக்கிறதும் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அவ சின்ன பொண்ணு மாதிரியே தெரியல, ஏதோ பெரிய மனுஷி மாதிரி பேசுறா, என்கிட்ட பியானோ வாசிக்க தெரியுங்கிறதையும் மறைச்சிட்டா அப்படின்னு ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் நீ இந்த மாதிரி எல்லாம் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்காத, அவ பாவம் சின்ன பொண்ணு, அவன் மனசு கஷ்டப்படும்னு கேட்டதான் குறை சொல்றான் ஜான். மறுநாள் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு எஸ்தர் கதவை திறந்து பாக்குறான். செகண்டே எஸ்தரோட முகம் மாறுது. அங்க வந்து இருக்கிறது ஆர்பனேஜோட சிஸ்டர். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு எஸ்தர் அவங்கள பார்த்து கேட்கறா. உன்னோட அப்பா அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜானும் கேட்டும் அந்த சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க என்ன விஷயம்னு ஜான் கேக்குறான். அதுக்கு அந்த சிஸ்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. எஸ்தர் பத்தின தகவல்களை நான் தீவிரமா விசாரிச்சு பார்க்கும்போதுதான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. அவ இது வரைக்கும் நிறைய வீடுகள்ல அடாப்ட் ஆகி போயிருக்கிறா. அவ போன எல்லா வீடுகள்லயும் ஏதாவது பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்ஸ் நடந்து இருக்கு. ஆனா இதையெல்லாம் எஸ்தர் தான் பண்ணிருப்பாளான்னு உறுதியா தெரியல. இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் நானே நேர்ல வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எஸ்தர் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. உடனே அவ மேக்ஸோட ரூமுக்கு போய் மேக்ஸ் கிட்ட, அவங்க என்ன மறுபடியும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு மேக்ஸும் சரின்னு தலையாட்டுறா. உடனே ட்ரீ ஹவுஸோட சாவியை தேடி கொடுன்னு சொல்றா. மேக்ஸும் எஸ்தரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சாவியை தேடும் போது அந்த சாவியை மேக்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சு எஸ்தர் கிட்ட கொடுக்குறா. அந்த சாவி கொத்துல ஒரு லாக்கர் கீயும் இருக்கு. அதை பார்த்த எஸ்தர் நேரா இருக்கிற சேஃப்டி லாக்கரை திறந்து பாக்குறா. அந்த லாக்கர்ல ஜானோட கன் இருக்கு. கன்ல இருந்த புல்லட்ஸ் எல்லாம் வெளியே கொட்டிட்டு ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் போட்டு மேக்ஸ பயமுறுத்துற மாதிரி அவ முகத்துக்கு நேரா காட்டுறா. இப்ப நாம உடனே வெளியே போய் ஆகணும், அந்த சிஸ்டரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேக்ஸோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு எஸ்தர் வேகமா வெளியே ஓடுறா. கொஞ்ச தூரம் போனதும் அந்த சிஸ்டர் வர வழியில மறைவான இடத்துல எஸ்தரும் மேக்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எஸ்தர் மேக்ஸ் கிட்ட, அந்த சிஸ்டரோட கார் வரும்போது நீ குறுக்க போய் நில்லு, அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. எஸ்தர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சிஸ்டரோட கார் கிட்ட வந்ததும் டக்குன்னு மேக்ஸை பிடிச்சு ரோட்ல தள்ளி விட்டுடுறா. திடீர்னு ஒரு பொண்ணு ரோட்ல வந்து விழுந்ததை பார்த்ததும் மிரண்டு போற சிஸ்டர் காரை மேக்ஸ் மேல ஏத்தாம ஸ்டேரிங்க வேகமா திருப்பும் போது ஸ்கிட் ஆகி ஓரமா இருந்த பனிக்குவில போய் மோதிடுது. உடனே அவங்க காரை விட்டு இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. அப்ப மேக்ஸ் வழியில அழுகுறா. மேக்ஸ் உனக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அழுறத நிறுத்திட்டு எஸ்தரை பாக்குறா. அதை பார்த்து அந்த சிஸ்டர் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது எஸ்தர் திடீர்னு சுத்தியால அவங்க மண்டையில அடிக்கிறா. அவங்க மயங்கி விழுந்ததும் மேக்ஸ் கிட்ட, முதல்ல அழுறத நிறுத்து, இவங்களை இழுத்து ஓரமா போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மிரட்டுறா. எஸ்தரும் மேக்ஸும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சு இழுத்து அந்த சிஸ்டரை ரோட்டுக்கு இந்த பக்கம் இழுத்து போடுறாங்க. அப்ப சிஸ்டர் அபிகேலுக்கு நினைவு திரும்பி அங்கிருந்து எழுந்துக்க பாக்குறாங்க. அதை பார்த்த எஸ்தர் மறுபடியும் சுத்தியலால பல தடவை அவங்க மண்டையில அடிச்சு கொடூரமா சாகடிக்கிறா. அவ டிரெஸ், முகமெல்லாம் ஒரே ரத்தக்கரை. எஸ்தர் பண்றத பார்த்து அப்படியே பயத்துல மிரண்டு போய் நிக்கிறா. எஸ்தர் அங்கிருந்து மேக்ஸ ட்ரீ ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறா. ரத்தக்கரை படிஞ்ச டிரெஸ், சுத்தியல் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு மறைச்சு வைக்கிறா. அதோட மேக்ஸ பார்த்து, அவங்க மறுபடியும் என்ன ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு போக பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாம என்ன பத்தின உண்மைகளை வெளியே சொல்ல பார்த்தாங்க, அதனாலதான் அவங்கள கொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு, நீயும் இங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சொன்னா உனக்கும் இதே கதிதான் மிரட்டுறா. அதுக்கப்புறம் மேக்ஸும் எஸ்தரும் அந்த ட்ரீ ஹவுஸ் விட்டு வெளியே வரும்போது டேனி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துடுறான். எஸ்தரை பார்த்ததும் டேனி அங்க இருந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அவன் ஒளிஞ்சு நின்னு பாக்குறத எஸ்தரும் பாக்குறான். அன்னைக்கு ராத்திரியே எஸ்தர் டேனியோட ரூமுக்குள்ள போய் அவன் கழுத்துல கத்திய வச்சு நீ என்ன பார்த்தன்னு சொல்லுன்னு கேட்கறான். அதுக்கு டேனி பயத்துல, நான் எதுவும் பார்க்கல, நீங்க ரெண்டு பேரும் நடந்து வரதான் பார்த்தேன்னு சொல்றான். என்னை பத்தி யாருக்கிட்டயாவது ஏதாவது சொன்ன
உன்னை அடிச்சு சாகடிச்சிடுவேன்னு டேனிய மிரட்டிட்டு போறான். மறுநாள் கேட்டுக்கு ஆசிரமத்துல இருந்து போன் வருது. உங்க வீட்டுக்கு வந்த சிஸ்டர் வர வழியிலே இறந்துட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அதை கேட்டதும் கேட் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப உடனே கேட்டுக்கு எஸ்தர் மேலதான் சந்தேகம் வருது. ஒருவேளை இவளுக்கு கொலை பண்ற அளவுக்கு ஏதாவது மனவியாதி இருக்குமோன்னு அதை பத்தி கேட் சர்ச் பண்ணி பாக்குறா. அதுல கிடைச்ச தகவல்களை ஜானி கிட்டையும் காட்டுறா. எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஜான் கிட்ட சொல்றா. கேட் சொன்னதை கேட்டதும் ஜான் ஏதாவது உளறிட்டு இருக்காத, அவன் நார்மலா தான் இருக்கான்னு சொல்றான். அப்ப ஜானுக்கும் கேட்டுக்கும் இது சம்பந்தமா வாக்குவாதம் ஜாஸ்தியா. அதுக்கப்புறம் ஜான் எஸ்தர் கிட்ட போய் பேசுறான். உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு எஸ்தர், நான் அவங்க கிட்ட நல்லா தான் பழகுறேன், ஆனா அவங்க தான் என் மேல கோபமா இருக்காங்க, எப்பவும் என் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்றா. அதுக்கு ஜான், சரி நீ உன்னோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது செய்யுன்னு எஸ்தர் கிட்ட சொல்றான். மறுநாள் கேட் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது எஸ்தர் அவளை அம்மானு கூப்பிடுறா. கேட் உடனே என்னடா இவ அம்மானு கூப்பிடுறாள்னு ஆச்சரியமா பாக்குறா. அப்ப ஒரு பூங்கொத்தை எடுத்து நீட்டுறா எஸ்தர். அத பார்த்ததும் கேட் பயங்கர கோபமாகி எஸ்தரை அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறா. சத்தம் கேட்டு ஜான் அந்த இடத்துக்கு ஓடி வரான். இவ என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, நான் குழந்தையா நினைச்சு வளர்த்த செடிகளை பாழாக்கிட்டான்னு சொல்றா. அதுக்கு ஜான், அவ தெரியாம தான் பண்ணிருப்பான்னு சொல்றான். இல்ல, அவளுக்கு ஏற்கனவே தெரியும், நான் அவகிட்ட இதை பத்தி சொல்லிருக்கேன்னு கேட் சொல்லிட்டு இருக்கும் போது அங்கிருந்து போற எஸ்தர் அந்த வீட்டுல இருக்கிற இரும்பு சக்குல கைய வச்சு அவளோட கைய அவளே உடைச்சிக்க. அம்மா தள்ளி விட்டதால கை உடைஞ்சிட்டதா போய் சொல்றா. ஜானும் சரி நாம ஆஸ்பத்திரிக்கு போலான்னு அப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்துறான். மறுநாள் கேட், மேக்ஸ், டேனி, எஸ்தர் இவங்க 4 பேரும் கார்ல ஸ்கூலுக்கு போறாங்க. முதல்ல டேனி காரை விட்டு இறங்கி போகும்போது அவன் பேக்ல இருந்து சில புக்ஸ் கீழே விழுது. அதை பார்த்த கேட், டேனி புக்ஸ் கீழே விழுந்துருச்சு பாருன்னு சொல்லி அந்த புக்ஸை எடுத்து கொடுக்கும் போது எஸ்தர் என்ன பண்றான்னா, கார்ல மேக்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சும் வேணும்னே காரோட ரிவர்ஸ் கியரை போட்டு விடுறா. கார் ரிவர்ஸ்ல போறத பார்த்துட்டு கேட் பதறி அடிச்சுட்டு ஓடி வர. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்தும் போது அங்க இருந்த ஒரு மேக்ஸை காப்பாத்த ஓடி வரான். ஆனா அந்த ஆளாலையும் மேக்ஸை காப்பாத்த முடியல. மேக்ஸ் இருக்கிற கார் சரிவில வேகமா பின்னோக்கி போயிட்டு பின்னாடியும் கார்களும் வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லாருக்குமே பயங்கர பதட்டம் இருக்கும். நல்ல வேலையா மேக்ஸுக்கு எதுவும் ஆகாம கார் பனியில மோதி நின்னுடுது. இந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் எஸ்தர் தான் கேட் உறுதியா நம்புறா. இந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு எஸ்தர் தான் காரணம்னு ஜான் கிட்டையும் சொல்றா. ஆனா ஜான் அவ சொல்றத நம்பாம, நீ மறுபடியும் போதைக்கு அடிமையாயிட்ட, அதனாலதான் தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்குன்னு அவளை திட்டுறான். மறுநாள் எஸ்தர் இல்லாத போது கேட் அவளோட ரூமுக்கு வந்து அந்த பைபிளை மறுபடியும் எடுத்து பாக்குறான். அந்த பைபிள்ல நிறைய ஆண்களோட போட்டோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பைபிள் பின்னாடி சார்னி இன்ஸ்டிடியூட்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சர்ச் பண்ணி பார்த்து ரஷ்யாவில் இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கால் பண்றான். இந்த மாதிரி நாங்க ஒரு பொண்ணை தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம், அவ இதுக்கு முன்னாடி உங்க ஆசிரமத்துலதான் இருந்திருக்கா, அவளை பத்தின முழு விவரம் கிடைக்குமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த சைட்ல இருக்கிற ஆளு, மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சார்னி இன்ஸ்டிடியூட் ஒரு அனாத ஆசிரமம் கிடையாது, இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்றான். அந்த நியூஸை கேட்டதும் இவ்வளவு நாளா ஒரு பைத்தியத்தை வளர்த்துட்டு இருந்தோன்னு கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறா. சார், நான் அவளுடைய போட்டோவை உங்க இமெயிலுக்கு அனுப்புறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றான். கேட் போன்ல பேசிட்டு இருக்கும்போது டேனி அவளுடைய தங்கச்சி ரூமுக்கு போய் நாம 2 பேரும் எஸ்தரை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்றோம். அதுக்கு மேக்ஸ், இல்ல அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஏன் அவங்களால முடியாதுன்னு டேனி கேட்டது, எஸ்தர் இதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டது, சிஸ்டரை சுத்தியால அடிச்சு கொண்டதெல்லாம் டிராயிங்கா வரைஞ்சிருக்கிறத எடுத்து காட்டுவா. அதை பார்த்ததும் டேனி, அப்ப சிஸ்டர் அபிகேல் சாவுக்கும் எஸ்தர் தான் காரணமானு கேட்க மேக்ஸும் ஆமான்னு தலையாட்டுறான். சரி, அவ என்னோட ட்ரீ ஹவுஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு டேனி கேட்டதுக்கு பேட் திங்ஸ் எல்லாம் அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கிறதா மேக்ஸ் சொல்றான். அதை கேட்டதும் அந்த ட்ரீ ஹவுஸ்ல அப்படி என்னதான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டேனி ஒரு சுத்தியை எடுத்துக்கிட்டு அங்க போறான். அவன் மேல போய் தேடிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்த எஸ்தர் அந்த பேக்கையும் மேக்ஸ் வரைஞ்சிருந்த டிராயிங்ஸையும் தூக்கி டேனி முன்னாடி போடுறான். இதை தானே தேர்றன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருட்களை எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற தீ வேகமா பரவி டேனியோட ஷூ வரைக்கும் போயிடுது. உடனே எஸ்தர் டேனிய மேலேயே விட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி போய் நின்னு டேனி அலற சத்தத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நெருப்புல மாட்டின டேனி புகையில மூச்சு திணறி அங்க இருக்கிற ஜன்னல் வழியா வெளியே வரான். ஆனா நெருப்பு அந்த ட்ரீ ஹவுஸ் மொத்தத்தையும் எரிச்சிட்டதால மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். திடீர்னு மறைவிடு பத்தி ஏறியத பார்த்த கேட் அங்கிருந்து பதறி ஓடி வரா. அவ வரத்துக்குள்ள எஸ்தர் ஒரு பெரிய கல்லா எடுத்து டேனி மேல போட பாக்குறா. அப்ப பின்னாடி இருந்து மேக்ஸ் திடீர்னு அவளை தள்ளி விடுறா. கரெக்டா அப்ப கேட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். டேனி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து இதுவும் எஸ்தரோட வேலைதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் டேனிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அங்கேயும் ஜான் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் எஸ்தர் தான் சொல்றா. ஜானும் கேட்டும் பேசிட்டு இருக்கும் போது யாருக்கும் தெரியாம எஸ்தர் டேனி இருக்கிற ரூமுக்குள்ள போய் டேனியோட ஆக்சிஜன் மாஸ்க வெளியே எடுத்துட்டு தலையணையால அவன் முகத்தை அமுக்கி அவனை சாகடிக்கிறான். டேனி இறந்த விஷயம் தெரிஞ்சதும் எஸ்தர் தான் இதை செஞ்சிருப்பான்னு கேட்டு அவளை அடிக்க போறான். ஜான் அவளை தடுக்கிறான்.
அதோட கேட்டுக்கு செடக்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டு அவளை தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டுக்கு லேசா நினைவு திரும்பும்போது டேனிக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ஜான் அவன் நல்லாதான் இருக்கிறான்னு சொல்றான். நான் மேக்ஸை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறேன், நீ தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போறான். ஜானுக்கு ஒரே குழப்பம், சின்ன பொண்ணு எப்படி இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த யோசனையில சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் லேசான போதையில படுத்துட்டு இருக்கும்போது எஸ்தர் அங்க வரா. அவ போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்து ஜான் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இது என்ன கண்ட்ராவி ட்ரெஸ்ஸ போட்டு இருக்குன்னு திட்டுறான். முதல்ல நீ ரூமுக்கு போன்னு அவளை திட்டி அங்கிருந்து அனுப்பிடுறான். அப்பதான் முதல் முறையா ஜானுக்கு எஸ்தர் மேல சந்தேகம் வருது. உடனே எஸ்தர் வரைஞ்சு வச்சிருக்கிற டிராயிங்ஸ போய் பாக்குறான். மேலோட்டமா பார்க்கும்போது சாதாரணமா இருக்கிற டிராயிங் உள்ள கண்ட்ராவியான டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கா எஸ்தர். இதெல்லாம் பார்க்க ஜானுக்கு பயங்கரமா கோவம் ஜாஸ்தி ஆகுது. அதே சமயம் அங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்டுக்கு ஒரு கால் வருது. சார்னி இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு போன் வருது. அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து முதல்ல பேசுனது வேற ஆளு, இப்ப பேசுறது வேற ஆளு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அனுப்பின மெயில பார்த்த அந்த போட்டோவை பார்த்த அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரானவ, இப்ப அவ எங்க இருக்கிறான்னு கேட்க. அதுக்கு கேட் அவ என் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்றான். உடனே அந்த ஆளு, முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்க, அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவரை தள்ளி இருக்க சொல்லுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கன்னு சொல்றான். எங்க நீங்க யாரோ நினைச்சு பேசுறீங்க, நான் அனுப்பிச்சது 9 வயசு பொண்ணோட போட்டோங்கன்னு சொல்றான். நீங்க அனுப்பிச்ச பேரு எல்லாமே கரெக்ட் தாங்க. எஸ்தருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி 9 வயசு ஆகல. எஸ்தருக்கு ரேர் ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறதுனால அவ பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பா. அவளுக்கு இப்ப 33 வயசு ஆகுதுன்னு சொல்றான் அந்த ஆளு. உடனடியா உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவரை வான் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்படி இல்லைன்னா போலீஸ்க்காவது கால் பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த கேட்டும் ஜானுக்கு உடனே போன் பண்ணி பாக்குறா. அங்க ஜான் கரெக்டா போன் எடுக்க வரும்போது கரண்ட் கட் ஆகுது. அந்த இருட்டுல கத்தியோட வர எஸ்தர் ஜானை கீழே தள்ளி சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறா. ஜான் போன் எடுக்காததுனால கேட் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். எஸ்தர் ஜானை வெறித்தனமா குத்தி கொலை பண்றத மேக்ஸ் மேல இருந்து பாக்குறா. மேக்ஸ் எஸ்தர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மறைவா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அப்ப வெளியே கார் ஒண்ணு வேகமா வந்து நிக்கிற சத்தம் கேட்குது. அதை கேட்டதுமே எஸ்தர் உஷாராயிடுவா. வந்திருக்கிறது கேட்டுதான்னு தெரிஞ்சுக்கிறா. அடிச்சு புடிச்சு உள்ள வந்து பாக்குற கேட் அவளோட புருஷன் ஜான் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறத பார்த்து கதறி அழ ஆரம்பிக்கிறா. உடனே அவ மேக்ஸையாவது காப்பாத்தணும், அவ எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறா. கேட் மேல தேடிட்டு இருக்கும்போது கீழே எஸ்தரும் மேக்ஸும் வேற இடத்துல இருக்காங்க. மேல கேட் சுத்தி முத்தி தேடுறத பாக்குற எஸ்தர் கீழே இருந்து கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணாடிய துப்பாக்கியால சுடுறா. அந்த கண்ணாடி துண்டுகளால கேட்டுக்கு கை காலில் காயம் ஏற்படுது. அப்ப துப்பாக்கி சத்தம் கேட்டு அழுக்கு துணி கூடையில ஒளிஞ்சிட்டு இருந்த மேக்ஸ் வெளியே வந்து பாக்குறா. கொஞ்ச நேரம் பொறுத்து மேக்ஸ் இருக்கிறத கேட்டு பாத்துடுறா. அங்க இருந்த கண்ணாடி வழியா மேக்ஸ் கிட்ட, நீ அங்கேயே இரு, நான் வரேன்னு சைக்கிள்ல சொல்றா. அப்ப மேக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வர எஸ்தர் மேக்ஸ பார்த்து சொல்றா. அதை பார்த்ததும் எஸ்தர் அவளை விட்டுடுன்னு கேட் மேல இருந்து கத்திட்டே இருக்கா. ஆனா எஸ்தர் அதை காதல வாங்காம மேக்ஸ் இருக்கிற இடத்துல மறுபடியும் சொல்றா. அதை பார்த்த கேட் மேல இருக்கிற கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அப்படியே எஸ்தர் மேல பொத்துன்னு வந்து விழுறா. விழுந்த வேகத்துல 2 பேருமே மயக்கமாயிடுறாங்க. அப்ப மேக்ஸ் அங்க வந்து அவளுடைய அம்மாவை தட்டி எழுப்புறா. கேட்டும் கண்ணை திறந்து பாக்குறா. உடனே அங்க இருந்த துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மேக்ஸ தூக்கிட்டு வெளியே வரா. கேட் பக்கத்துல எஸ்தர் மயக்கமா விழுந்து கிடக்குறா. அப்ப போலீஸ் எப்பவும் போல எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் வந்ததை பார்த்ததும் கேட் நிம்மதியா பெருமூச்சு விடுறா. போலீஸ்காரங்க உள்ள போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல எஸ்தர் இல்ல. அப்ப வெளியே மேக்ஸ தூக்கி வச்சிட்டு இருக்க கேட் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சட்டுன்னு திரும்பி பாக்குறா. எஸ்தர் அவளை கத்தியால குத்துறதுக்காக வெறியோட ஓடி வரா. அப்ப கேட்டும் எஸ்தரை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றா. ஆனா கொலை வெறியில இருக்கிற எஸ்தரை அவளால சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில கேட்டுக்கு மூஞ்சிக்கு நேரா கத்தியை இறக்க பாக்குறா எஸ்தர். அப்ப மேக்ஸ் அவ பக்கத்துல இருக்கிற துப்பாக்கி எடுத்து எஸ்தரை பார்த்து சுடுறா. ஆனா துப்பாக்கி குண்டு எஸ்தர் மேல படாம அங்க இருந்த ஐஸ் கட்டி மேல பட்டு அந்த இடமே உடைஞ்சி அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்த பிறகும் எஸ்தர் கேட்ட தண்ணிலேயே அமுக்கி சாகடிக்க ட்ரை பண்றா. எப்படியோ போராடி எஸ்தர் கிட்ட இருந்து தப்பிச்சு மேல வரா. கேட் மேல வந்து அடுத்த நிமிஷமே எஸ்தரும் மேல வந்து என்ன காப்பாத்துங்க மம்மின்னு கெஞ்சிரா மாதிரி பின்னாடி கத்திய வச்சுக்கிட்டு சொல்றா. அவ சொன்னதை கேட்டதும் போடிங்கன்னு அசிங்கமா திட்டி எஸ்தரோட மூஞ்சியில ஒரு உதை விடுறா கேட். அவ்வளவுதான், அந்த உதையில எஸ்தரோட கழுத்து பழுக்குன்னு உடைஞ்சி தண்ணியில விழுந்து மூழ்கிடுறா. கேட் தண்ணியில இருந்து வெளியே வந்து மேக்ஸை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த படத்தை சவுண்ட் எஃபெக்டோட பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.